கண்டி அக்குர்ணையில் பொதுவாக வெள்ளம் வருவது அக்குர்ணை வாழ் மக்கள் மாத்திரமல்ல, அண்மித்த நகரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு அறிந்த விடயம்தான். வெள்ளம் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருப்பதை அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இருந்தாலும் இந்த வெள்ளம் அண்மை காலமாக தொடர்ச்சியாக வருவதிலிருந்து மாறுபட்டு வெள்ளம் வருவதை தடுத்திருக்கின்றார்கள். அதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது வெள்ளம் வருவதற்கான பல காரணங்கள் இருந்த பட்சத்திலும் அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாகத்தான் இந்த டேம், அதாவது அக்குர்ணையிலிருந்து கடுகஸ்தோட்டை நோக்கி பயணிக்கும் போது மடவள ரோட்டில் அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு பொல்கொல்ல என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேம். இந்த டேம் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக அந்த டேம் திறக்கப்படாமைதான் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற சில கருத்துக்களும் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தன. இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டதாக பில்டிங், அதே போன்று குர்ணை மூடாக செல்லக்கூடிய பிங்கா ஓயா சேறுகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்ற பல காரணங்கள் உள்ளெடுக்கப்பட்டாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட, அதாவது நினைக்கின்றோம் ஒரு 1.5 வருடத்துக்குள்ளால் எந்த விதமான ஒரு வெள்ளம் அனர்த்தமும் அக்குர்ணையை நோக்கி வரவில்லை. இதற்கான மூல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கான முன்னெடுப்புகள் சிறந்த முறையில் இப்போதைய அரசாங்கத்துக்கு பிறகு எங்களுடைய அக்குர்ணை பிரதேசத்திலும் தெளிவாகி நாடாளுமன்றம் சென்றிருக்கக்கூடிய ரியாஸ் ஃபாரூக் அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் சிறப்பாக களத்தில் இறங்கி செயற்பட்டதன் பின் இவ்வாறான ஒரு பிரச்சனையிலிருந்து அக்குர்ணை மக்கள் மீண்டிருக்கின்றது என்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கடந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு, அதாவது 1 வருடங்களுக்கு, 1 வருடம் 1.5 வருடங்களுக்கு முன்னதாக பொதுவாகவே அக்குர்ணைக்கு ஒரு சாதாரண ஒரு மழை வந்தாலும் வெள்ளம் வருவது உண்டு. அதாவது ஒரு பாரிய அளவு வெள்ளம் இல்லாவிட்டாலும் சிறியதளவு வெள்ளம் சரி வந்து கடைகளை சேறுகளால் நிரப்பி சென்றுவிடும். இவ்வாறான ஒரு அசௌகரியங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து வந்தார்கள். முக்கியமாக வருட இறுதியில் ஒவ்வொரு முறையும் மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் வெள்ளத்தை. அந்த வெள்ளம் வந்தால் மிக பாரிய ஒரு அழிவினை தந்துவிட்டுதான் செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லாமல் இருந்து கொண்டிருந்தனர். வெள்ளம் என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு தற்போது ஓரளவேனும் அவர்கள் பயமின்றி இருக்கின்றனர். இதுக்கான சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய இந்த வீடியோ தொகுப்பில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். අපි වැඩ කරගෙන යන ගමන් අද පොල්ගොල්ල ඩෑම්කට බලන්න ඉන්නේ ஒரு සිසිර මැදට අපි පොඩක් මේක බලලා ගොඩක් දේවල් අපි මේකේ තියෙන ප්‍රශ්න ටික දැනගත්තා. ඉරියේදී පුළුවන් තරම් ඉක්මනට මේ ප්‍රශ්න ඉවර කරන්නට අපි මෙදිහත් වෙලා වැඩේ කරනවා කියන එක අපි කවුරුත් දන්නවා. ඒක වැඩ පටන් අරගෙන වගේ තමයි මේ වැඩ ටික යන්නේ. කොහොමරි එදා ඉස්සගත්තුමටත් මෙතුමා කිව්වා පුළුවන් තරම් ඉක්මනට මේ ප්‍රශ්න ටික හඳුනාගෙන ප්‍රොජෙක්ට් එකක් හදන්න කියලා. ඉතින් පුළුවන් තරම් ඉක්මනට අපි වැඩේ ටික වැඩට බහිනවා කියන එක අපි කියනවා. இன்றைய தினம் நாங்கள் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரியாஸ் ஃபாரூக் அவர்களோடு பொல்கொல்லை அணைக்கட்டு பகுதிக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டோம். அங்கிருக்கின்ற பொறுப்பான பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு கலந்துரையாடலை நடத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். குறிப்பாக மழைக்காலம் வருகின்ற நேரத்திலே அக்குரணை சுற்றி வாழுகின்ற மக்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்சநிலைக்கு உட்படுகின்ற ஒரு வளமை இருக்கிறது. என்றாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததை தொடர்ந்து அந்த அச்சத்தை போக்குவதற்கான பல வேலை திட்டங்களை அது முன்னெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பொல்கொல்லை அணைக்கட்டு நிர்வாகத்திலே இருக்கின்ற பொறியியலாளர்களோடு அதிகாரிகளோடு கலந்துரையாடி நீர்மட்டத்தை குறைந்த அளவிலே வைத்துக் கொள்வதற்கான கிரமமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் காரணமாகத்தான் கடந்த 1 வருட காலத்தில் வெள்ள அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. என்றாலும் கூட மழை காலம் வருகின்ற நேரத்திலே மக்கள் மத்தியிலே அச்ச சூழல் நிலவுகின்றபடியால் இன்று நாங்கள் இந்த அதிகாரிகளோடு அவர்களை சந்தித்து கலந்துரையாடி தொடர்ந்தும் அந்த நீர்மட்டத்தை குறைந்த அளவு கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஜயமாக இன்று இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாங்கள் அதிகாரிகளிடமிருந்து விடைபெற்றிருக்கிறோம். நன்றி. நான் தாரிக் அலி, மத்திய மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர். ඇත්තටම මේක වෙහි කාලයක් මේ වගේ කාලෙදී අකුරුණට ගම් වතුර අලනවා. ඒ නිසා මිනිස්සු සාමාන්‍ය පීඩාවකින් ඉන්නේ. ඒකේ අපේ ආණ්ඩුව ගත්ත ගමන් අපේ ලාල්කාන්ත ඇමතුමා කිව්වේ ගම් වතුර ප්‍රශ්නට ඉක්මනට වහම මොනාරි පේවරයක් ගන්නවා කියලා. ඒ අනුව ඒ වැඩසටහන අපි කරගෙන යනවා. ඒ අතරේ
ගිය සතියේ 15 වෙනිදා දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවට ආපු වෙලාවෙත් ලාකාත් ඇමතුමා මගේ විමසුවම එක නැහැ. එතන මේ ඒ අනුව තමයි පොඩි නිරීක්ෂණයකට මෙතනට ආවා. එතනම ඊයි පෙරේදා වැස්ස වගේ මීට කලින් අවුරුදු වල වහිනකොට සාමාන්‍ය ගම් වතුර අල්ලනවා. එතනම අපිත් සතුටුයි සන්තෝෂයි. අපේ ගමේ මිනිස්සු අපූර්ණ මිනිස්සු නිතරම මේ වගේ කාලයේදී පීඩාවෙන් තමයි හිටියේ. ඒබයි දැන් ඒ වගේ තත්ත්වයක් නැහැ. ගම් වතුරට සාමාන්‍ය තවත් තියෙනවා පළවෙනි පියවරක් අපි අරන් තින්නේ. ඒ අනුව ගම් වතුර දිනට අපිට පාලනය කරගෙන ඉනවා. ඒ අනුව අපි මේ පොල්ගොල්ල ඩෑම් එකේ එන්ජිනියරු මාතුරු නිලධාරීලාත් ඒගොල්ලෝගේ වැඩේ ඒ ආකාරයෙන්ම හොඳ විදිහට කරගෙන යනවා. ඒ හින්දා අපි දැන් ඒගොල්ලෝ මේ ගම් වතුර පාලනය හරියට කරගෙන යනවා. ඒක තමයි එකේ හේතු කීපයක් තියෙනවා. මෙතන ඩෑම් එකේ වතුර ඇටලා යන එකක් තියෙනවා. මේ වැලි පිරලා තියෙනවා. ඒ වගේම අනවසර ඉදිකිරීම් තියෙනවා. ඒ වගේ කීපයක් තියෙනවා. එක මට්ටමින් අපි පිළිවෙල අරගෙන යන්නේ. ඒ අනුව තමයි පළවෙනි පිළිවෙල විදිහට ඩෑම් එකේ අපි වැඩ මේ ආරම්භ කරලා තියෙන්නේ. ඒ අනුව ඒ වැඩ ටික ඒ නිලධාරීලා හරි ආකාරයට කරගෙන යනවා. දැනටමත් ඒක පාලනය වෙලා තියෙන නැත්නම් ඊයි පෙරේදා වෙස්ස වගේ වෙන කාලවලට මීට ඉස්සරහත් වැහිලා තිනවා. ඒකට ඉක්මනටම ගම් වතුර අලනවා. ஆமாம், நீங்கள் பார்த்த இந்த விடயங்கள், அதாவது இவ்வாறான முயற்சிகள் மூலமாக தற்போதைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்கி வரக்கூடிய இந்த டீமின் பல முயற்சியின் பெயரால் நேரடியாகவே ஒவ்வொரு முறை மழை ஏற்படும் போதும் அவர்கள் அந்த டேமுக்கு பொறுப்பு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் கதைத்து இங்கு வெள்ளம் வருவதற்குரிய அச்சப்பாடுகள் இருக்கும் போது அவர்கள் அதை நிறுத்துவதற்கான அங்கு டேமை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அழகான முறையில் அதை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். இனிவரும் காலங்களிலும் இது ஒரு தற்காலிகமான ஒரு பணியாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் எதிர்காலங்களில் இது நிரந்தரமாக இந்த வெள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கப்பாட்டில் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவேதான் அக்குரணை நகரத்தை டெவலப் செய்வதற்கான ஒரு முயற்சியில் பாரிய ஒரு முயற்சியாக அவர்கள் இயங்கி இருக்கின்றார்கள். இறங்கிய அந்த டெவலப்மெண்ட் பகுதியில் இருந்து இந்த அக்குரணை நகரத்துக்கு வெள்ளம் அழிவுகளை ஏற்படுத்தி செல்லக்கூடிய இந்த நிலையையும் மாற்றுவதற்கான பல முயற்சிகளை நிரந்தரமாக இது ஒரு தீர்வாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற இதற்கு இந்த வெள்ள பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கப்பாட்டில் பல்வேறு விடயங்களை அவர்கள் முன்னெடுத்து செல்வதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. பொறுத்திருந்துதான் பார்ப்போம் எதிர்வார காலங்களில் அவர்களுடைய முயற்சிகள், அவர்களுடைய முன்னெடுப்புகள் எவ்வாறெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.